ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் விலாக் தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்காக செப்பல் கேட்டால், அதனால தான் பாட்டா ஷோரூம் போனது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. உண்மையாலுமேவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே கூட ரொம்ப நல்லா இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா அது அப்படியே ஷோல்டர் பெயின் வருது. இப்போல்லாம் ஸ்லிங் பேக் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரே ஒரு மொபைல் மட்டும் வைக்கிற அளவுக்கு தான் அந்த மாதிரி பேக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். என் பொண்ணுமே பார்த்திங்கன்னா நிறைய பேக்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து பார்த்தா. ஆனால் அவளுமே பார்த்தா இதெல்லாம் ஷோல்டர் பெயின் வரும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இந்த செப்பல் தான் வந்து எடுத்தா. நிறைய செப்பல்ஸ் போட்டு பார்த்தா அவளுக்கு வந்து ஃபிட்டாக, அது ரெகுலர் யூஸ் வேறையா, அதனால் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்பல் தான் எடுத்தா. கடைசியாக எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு ஃபியூமிக் ஸ்டோன் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று பில் போட்டுட்டு வந்தாச்சு நாங்கள். பில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கீழே இறங்கி வந்தாச்சு. கார் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னாடி தான் தள்ளி நிறுத்தியிருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா ஆயில் வேணும் எனக்கு. அந்த செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா, அதே ரோட்டில் தான் இருந்தது. ஸோ அங்கேயே அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா கிரவுண்ட்நட் ஆயில், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, ஆல்மண்ட்ஸ் ஆயில் கூட வாங்கினா அவ மூஞ்சிக்கெல்லாம் போடுறதுக்காக. அப்புறமா நல்லெண்ணெய் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ரோட்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக நொங்கு விற்றுட்ருந்தாங்க. இப்போ தானே அந்த சீசன், இது வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அது ஒரே ஒரு கண் இருக்கிற மாதிரி நொங்கு வாங்கி என் பொண்ணுக்கு அது நம்ம சின்னதில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல, அதை மாதிரி சாப்பிட வச்சோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே பார்த்தீங்கன்னா, ப்ரான்ஸும் அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷும் மத்தி மீனும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து லீசியஸில் என் பொண்ணு வந்து ஆர்டர் போட்டிருந்தா. அதுதான் பண்ணுறேன். இது 1/4 கேஜி ப்ரான்ஸ் தான். என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு, கறி லீவ்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம் போட்டிருந்தேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வேணும். அப்போ தான் இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். அதை மட்டும் 1, 2 வந்து நம்ம அரைக்கணும். அரைச்சு அதை வந்துட்டு நம்ம வந்து அந்த எண்ணெயில் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகணும். கூட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. பிகினர்ஸ் கூட ரொம்ப நல்லா செய்யலாம். கொஞ்சம் நான் ஆயில் வந்து கம்மியாக ஊற்றிட்டேன். அதனால தான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயில் போடுறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. அப்புறமா கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த தொக்கு அப்படின்னாலே அது அப்படியே ரைஸுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். லைட்டாக ஒரு செமி கிரேவி டைப்பில் இருக்கும். எப்பயுமே வந்து இந்த மாதிரி தொக்கு பண்ணால் தான் வந்து ப்ரானில் சாப்பிட முடியும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா கழுவி சூப்பராக சுத்தமாக தான் வந்தது. இது கூட பார்த்தீங்கன்னா, நான் 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சது. இதில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாம் போட்டு, கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. இப்போ அதெல்லாம் நம்ம சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியே போடக்கூடாது. இதை வந்து நல்லா மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா, அதுவே தண்ணி விடும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் வந்து அது கூட ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்துடும். ஏன்னா இது குட்டி குட்டி ப்ரான்ஸ் தான். அதனால் ஈஸியாக உங்களுக்கு இது குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை சேர்த்தி நீங்கள் இறக்குனீங்கன்னா நம்மளோட ப்ரான்ஸ் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு தடவை சிம்பிள் மசாலா போட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ யம்மியாக இருக்கும். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சுவையான நல்ல மண்சட்டியில் சூப்பரான ஒரு மீன் குழம்பு பண்ணலாம். அவ்வளோ யம்மியாக இருக்கும். இந்த மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தில் பண்ணால் தான் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 1 கப் அளவுக்கு நம்ம நல்ல சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு நாள் முன்னாடியே நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சண்டே நம்ம குக் பண்ணும்போது. இஞ்சி ஒரு துண்டுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க.
அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்புறமா 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இது கூட பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் இதுலேயே நம்ம போட்டு சேர்த்தி அரைச்சா தான் வந்து அந்த மசாலா வந்து சூப்பராக இருக்கும். நான் எப்பயும் இப்படி தான் பண்ணுவேன். இது வந்து தண்ணி மாதிரி இருக்கிற ஒரு மீன் குழம்பு. கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் 10, 15 வெந்தயம் எல்லாம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சோண்டு வந்து கறி லீவ்ஸும் போட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். அப்படி குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளும் அதுக்கப்புறமா மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்தது. அவங்களே வந்து நல்லா சூப்பராக கழுவி தான் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்சட்டியில் பண்ணுறோம். மண்சட்டி நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஆயில் போடுங்க. ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறேன். அவ்வளோதான் சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 5, 6 வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த இஞ்சி துண்டுகளையும் அதே மாதிரி சேர்த்திக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கையிலேயே வந்து நல்லா அப்படியே ஒரு மாதிரி கசக்கி விட்டு நம்ம அதை போட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவரே வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து ரொம்பவே வந்து வேகக்கூடாது. அது அப்படியே முழுசாக தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த விழுதை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்திக்கலாம். இது சேர்த்திட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு அதோட எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். ஏன்னா நம்ம வந்து பச்சையாக தான் நம்ம எல்லாமே அரைச்சிருக்கோம். அதனால் வந்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா புளி தான் வந்து ஒரு மெயின் ஒரு இன்க்ரீடியண்ட். இதில் புளி பார்த்திங்கன்னா 2 லெமன் சைஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சு அதை கரைச்சி அந்த தண்ணியும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு நல்லாவே தண்ணி ஊற்றலாம். அப்போ தான் வந்து அந்த காரசாரமாக புளிப்போட உப்போட அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் தேங்காய் கூட நம்ம ஆட் பண்ணுறதே கிடையாது. அவ்வளோ யம்மியாக இருக்கும் இந்த குழம்பு. 2 நாள்னாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமலே இப்படியே இந்த சட்டிலேயே வச்சு நம்ம சாப்பிட்லாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மீன் கழுவி வச்ச மீனை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா அதில் சேர்த்திருங்க. சேர்த்திட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா மல்லித்தழை போட்டுட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா நம்ம மண்சட்டி மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு மசாலா தான். தேங்காய் கூட நீங்கள் போடவே வேண்டாம். இது 2 நாளைக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் என் பொண்ணுக்கு தான் நான் சர்வ் பண்ணுறேன். அவளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ரான் தொக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளோட ஃபேவரெட் அது. பாண்டிச்சேரியிலேருந்து சாப்பிட்டு அவள் வந்து டெய்லி சாப்பிடுவாங்க. வாரத்தில் எப்படியோ ஒரு 2, 3 தடவையாவது அவளுக்காக நான் வந்து இது பண்ணுவேன். அந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா இங்கே நல்லாவே இருக்கிறதில்ல. நல்ல வேளை லீசியஸில் போட்டங்காட்டி தான் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவள் ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்குது அப்படி சொன்னா. எனக்கு அதுவே வந்து அவ்வளோ ஹாப்பியாக போச்சு. என் பொண்ணு வந்து அவ்வளோ ருசித்து சாப்பிட்டது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா மந்த்லி க்ராசரிக்காக பிக் மார்க்கெட் போயாச்சு. பிக் மார்க்கெட்டில் போயிட்டு நமக்கு 1 மந்த்துக்கு என்ன தேவையோ இது 1 மந்த் இல்லை 1.5 மந்த்துக்கு மேலேயே வரும் சில ஐட்டம்ஸ் எல்லாம். சிலது வந்து ஒரு 1 வீக்லேயே நமக்கு காலி ஆகும். அந்த மாதிரி தான் எது வேணுமோ அப்பப்போ போய் வாங்கிக்குவேன் வீக்லி ஒன்ஸு. இது வந்து மந்த்லி ஒன்ஸ் க்ராசரி மாதிரி நான் வாங்கி வச்சாச்சு.
க்ராசரியெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்க பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கும் எல்லா ஃபுட்டுமேவும் ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கு. அ அதனால பார்த்தீங்கன்னா, நான் நூடுல்ஸ் வெஜ் நூடுல்ஸும், அப்புறமா சிக்கன் 65யும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவே நைட்டுக்கு வந்து நாங்க வந்து ஷேர் பண்ணி 3 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இப்படி தான் எங்களோட டே போச்சு. இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.